ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூர் சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இந்த மே 5ஆம் தேதியோட வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு பாத்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள். குறிப்பா போட்டித் தேர்வு எழுதுறவங்க, ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் உங்களோட ஜிகேவை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியம். நாங்க உங்களுக்காக இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். அதனால நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். கொஞ்சம் நம்ம செல்லூர் சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போதான் நாங்க போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். அது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் இல்லையா? டெய்லி இப்படி ஒரு நாள் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டே போனா எக்ஸாம்ஸ்ல ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்களை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க இத 3 பிரிவா பிரிச்சிருக்கோம். 1 தலைவர்களும் பேரரசுகளும், 2 போர்களும் நீதியும், 3 அறிவியலும் நவீன உலகமும். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். பிரிவு 1 தலைவர்களும் பேரரசுகளும். அதாவது இந்த உலகையே மாற்றிய ஆட்சியாளர்களை பத்தி பார்க்க போறோம். 1260ஆம் வருஷம் இதே மே 5ஆம் தேதி மாபெரும் மங்கோலிய பேரரசரா குப்லாய் கான் பொறுப்பேற்றார். ஆசியாவுல ஒரு மிகப்பெரிய ஆட்சியை உருவாக்கினவர் இவரு. அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி 1646க்கு வந்தோம்னா, இங்கிலாந்து உள்நாட்டு போர்ல மன்னர் முதலாம் சார்ல்ஸ் ஸ்காட்லாந்து படைகளிடம் சரணடைந்த நாளும் இதுதான். அப்புறம் ஒட்டுமொத்த ஐரோப்பிய வரலாற்றே தன் கைக்குள்ள வச்சிருந்த பிரான்ஸ் பேரரசர் நெப்போலியன் போனபார்ட் 1821ல செயின்ட் ஹெலனா தீவுல மரணமடைந்ததும் இதே மே 5 அன்னைக்குதான். இங்க ஒரு சுவாரஸ்யமான முரணை நீங்க கவனிக்கணும். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ மாதிரி புத்தகங்கள் மூலமா உலக பொருளாதாரத்தையே புரட்டி போட்ட கார்ல் மார்க்ஸ் பிறந்தது 1818 மே 5ல. ஒரு மாபெரும் பேரரசர் நெப்போலியனோட சகாப்தம் முடிவுக்கு வந்த அதே காலகட்டத்துல கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு தத்துவவாதியோட சகாப்தம் தொடங்கியிருக்கு பாத்தீங்களா? ஒரு பக்கம் அதிகாரம் சரிகிறது, மறுபக்கம் ஒரு புதிய அறிவு தழைக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம்தானே? அடுத்து பிரிவு 2 போர்களும் நீதியும். இதுல சில முக்கியமான சர்வதேச மைல்கற்களை பார்க்கலாம். பொது அறிவு கேள்விகள்ல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு வார்த்தை சிங்கோ டி மாயோ அப்படின்னா என்ன? 1862ல வலிமையான பிரான்ஸ் படைகளை எதிர்த்து பியூப்லா அப்படிங்கிற இடத்துல மெக்சிகோ மாபெரும் வெற்றி பெற்ற நாள் தான் இது. இந்த வெற்றியை தான் இன்னிக்கும் அவங்க ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. இன்னும் சில முக்கியமான விஷயங்களை டக்குன்னு பார்த்துடலாம். 1865ல அமெரிக்காவில உள்நாட்டு போர்ல இறந்தவங்களை நினைவு கூறும் வகையில மெமோரியல் டே உருவானது இதே நாள்ல தான். ரொம்ப முக்கியமா 1905ல ஒரு கொலை வழக்குல முதல் முறையா கைரேகைய ஆதாரமா பயன்படுத்தி தீர்ப்பு சொன்னாங்க. குற்றவியல் துறையில இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அப்புறம் 1945ல நாசிகளுக்கு எதிரான பிராக் எழுச்சி, 1946ல ஜப்பான் போர் குற்றவாளிகளை விசாரிக்க டோக்கியோ நீதிமன்றம் தொடங்கினது. இது எல்லாமே மே 5ல நடந்த சம்பவங்கள் தான். பனிப்போர் காலகட்டத்துல, அதாவது கோல்ட் வார் டைம்ல ஒரு முக்கியமான அரசியல் மாற்றம் நடந்துச்சு. 1975 மே 5 அன்னைக்கு தான் மேற்கு ஜெர்மனி முழு சுயாட்சிய பெற்றுச்சு. ஐரோப்பிய அரசியல்ல இது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான நகர்வுன்னு சொல்லலாம். கடைசியா பிரிவு 3 அறிவியலும் நவீன உலகமும். இதுல மனிதர்கள் சந்திச்ச சோகங்கள், வெற்றிகள், கலாச்சார மாற்றங்களை பத்தி பாப்போம். இந்த லிஸ்ட் கொஞ்சம் கவனிங்க. பல துறைகள்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் இது. 1816ல புகழ்பெற்ற கவிஞர் ஜான் கீட்ஸ் தன் முதல் கவிதை வெளியிட்டார். 1834ல பெல்ஜியத்தோட முதல் ரயில்வே தொடங்கப்பட்டது. 1893ல அமெரிக்காவுல பல பேங்க மூடி மிகப்பெரிய பொருளாதார மந்தநிலை வந்துச்சு. அப்படியே ஸ்போர்ட்ஸ் பக்கம் போனா 1904ல சை யாங் பேஸ்பால்ல வரலாற்று சிறப்புமிக்க பர்ஃபெக்ட் கேம் சாதனை பண்ணாரு. 1912ல ரஷ்யாவுல பிராவ்தா பத்திரிகை தொடங்கினது. அப்புறம் 1964ல யூரோப் டே அறிவிச்சதுன்னு ரொம்பவே சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த மே 5ல நடந்திருக்கு. 115 இது ஒரு ரொம்ப சோகமான வரலாற்று பதிவுங்க. 1972ல நடந்த அலிட்டாலியா ஃப்ளைட் 112 விமான விபத்துல பரிதாபமா உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கைதான் இது. அதே மாதிரி 1930ல மியான்மர்ல ஏற்பட்ட கொடூரமான நிலநடுக்கமும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலி வாங்குச்சு. வரலாறுங்கிறது சாதனைகளை மட்டும் இல்ல, மனித சமூகம் சந்திச்ச இப்படிப்பட்ட பெரிய இழப்புகளையும் தாங்கி நிக்கிற ஒரு விஷயம்தான். இந்த 2 மாபெரும் மைல்கற்களோட நம்ம லிஸ்ட முடிக்கலாம். 1961ல விண்வெளிக்கு சென்ற முதல் அமெரிக்கர் அப்படிங்கிற சரித்திரத்தை ஆலன் ஷெப்பர்ட் படைச்சாரு. மனித குலத்தோட மிகப்பெரிய அறிவியல் பாய்ச்சல் இது. அப்படியே நம்ம காலத்துக்கு வந்தோம்னா 2023 மே 5 அன்னைக்கு தான் WHO, அதாவது உலக சுகாதார நிறுவனம், COVID-19 அவசர நிலையை அதிகாரபூர்வமா முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. மொத்த உலகமும் நிம்மதியா பெருமூச்சு விட்ட நாள் இது.
ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கான குவிக் குவிஸ் நேரம். மே 5 அன்று பிறந்த முக்கிய நபர் யார்? ஆப்ஷன் ஏ நெப்போலியன், பி கார்ல் மார்க்ஸ், சி குப்லை கான். இந்த கொஸ்டினுக்கு யார் கரெக்ட் ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இந்த ஃபுல் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த டெய்லி ஹிஸ்டரி அப்டேட்ஸ் ஒரு பெரிய அஸ்திரமா இருக்கும். இன்னைக்கு நடந்த எந்த சம்பவம் நாளைய வரலாற்றை மாத்தும்னு யாருக்கு தெரியும்? தொடர்ந்து நம்ம செல்லூர் இ சேவை இன்ஃபோ சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வரலாற்று பயணத்துல சந்திக்கலாம். பாய்.